அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலம் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 948 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 343 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட் பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 34 இலங்கைக்கு 963 ரூபாய் 94 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் மெஷின்கள்லையும் அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இந்த தவிர பலருமே தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து ஞாபகப்படுத்துறது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 750 ஃபீல்ஸ், 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், ஒரு தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. அதே போல் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் 271 ரூபாய் வரைக்கும் சில எக்ஸ்சேஞ்சுகளை கொடுக்குறாங்க. யூஜே, அல்சாமில், அல்நாதா, ஏஆர்ஒய். அதே போல் இலங்கையர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு 5-6 ரூபாய் அதிகமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் தான். குறிப்பாக இந்த நாட்களை பொறுத்தவரையில் மறுபடியும் இலங்கைக்கான நாணய விகிதம் மறுபடியும் கம்மியாயிட்டே போகுது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் மறுபடியும் அதிகரிக்குதா அப்படின்னு. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 421 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 325 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 150 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 228 ஃபேஸ். தங்க விலை மறுபடியும் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. நாட்டோட விலையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது இப்போதைய சூழல்லையும். ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் 17, 18, 19 தினார் வரைக்கும் இருந்தது. இப்போ 22 தினார் ஆகியிருக்கிறது. குவைத்தை பொறுத்தவரையில் அதிக விலை தான். அவசரமான தேவை இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா பொறுமையாக இருக்கலாம். எதிர்வரும் நாட்களில் பார்க்கலாம். இலங்கை தூதரகத்தால் மீண்டும் 83 பேருடைய பெயர் போட்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் இரவு. இந்த பெயர் பட்டியலையும் பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு போய் எடுக்க சொல்லியிருந்தாங்க 96 பேருடைய பெயர்கள், அதுவும் இருக்குது. யார் யார் போகலையோ இன்னைக்கு காலையில் 8:30 மதியம் 12 மணி வரைக்குமே தூதரகம் திறந்திருக்கும். உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க மற்ற தகவல்களையும் பார்க்கலாம். குவைத்துடைய ஜஹரா பகுதிகளில் அதிகமான ஆபத்து இனி வரும் நாட்களில் சூழப்போகுது. குறிப்பாக பாம்புகளால். ஜஹரா மட்டும் இல்லை, அப்தலி, வஃப்ரா, உம்முல் ஹைமான், சபா அல் அஹமத், அதே மாதிரி கேப் பகுதிகள், சுலைபியா பகுதி, இந்த மாதிரி பகுதிகளையும் பாம்புகளுடைய தொல்லை இனி வரும் காலங்களில் அதிகரிக்கும். அதுக்கான காரணம் சூடு காலம்தான். நம்மளுக்கு எப்படி சூடு பிடிக்காதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷ ஜந்துக்களுக்கும் சூடு காலம் வந்தால் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே ஏசி காற்று அடிக்குதோ அந்த பக்கம் அப்படியோ அவங்களுடைய பயணத்தை தொடருவாங்க. ஆரம்ப காலங்களில் குளிர்காலங்களில் சூடை தேடி வந்தவங்க இப்போ சூடு தாங்க முடியாமல் குளிரை தேடி வருவாங்க. ரொம்ப கவனமாயிருங்க இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. தற்போதைய காலங்களில் வெளிநாட்டவர்களால் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா. ஆனால் குவைத்திகளுக்கு தொடர்ந்துமே அவரால் வரக்கூடிய உத்தரவுகள், அவருடைய புதிய புதிய தீர்மானங்கள் எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவே இருக்குது. என்ன காரணம்னா இப்போதைய சூழலை குவைத் குழந்தைகளின் குடியுரிமையை திரும்ப பெற தொடங்குகிறது. ஏனெனில் குழந்தை தனது தந்தையின் தேசியத்தை பின்பற்றுகிறது மற்றும் அவரது தாயின் தேசியத்தை பின்பற்றவில்லை. இதுதான் முக்கியமான காரணம்.
உள்துறை அமைச்சரின் மிக முக்கியமான தெரிவிப்பு. வெளிநாட்டு ஆண் ஒருவருடைய குழந்தை அவருடைய தந்தையின் குடியுரிமையை சேர்ந்ததாகும். இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்தி பெண் ஒருவர் வேறொரு நாட்டவர் சாதாரணமாக ஒரு இந்தியரை திருமணம் முடிக்கிறாங்கன்னா அது அந்த குழந்தை அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இந்திய பிரஜையாகத்தான் வளரும். அதே மாதிரி ஒரு குவைத்தி குடிமகன் ஒரு ஆணுடைய மகனோ மகளோ குழந்தையாக இருந்தால் அது இந்த நாட்டு குடிமகனின் குழந்தை அப்படின்ற வகையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. வெளிநாட்டு ஆண்களின் குழந்தைகளுக்கு குவைட்டி பெண்ணாக இருந்தாலும் ஆண் தந்தை வெளிநாட்டவர் என்ற பட்சத்தில் அவருடைய குடியுரிமை இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கும் குடியுரிமை இல்லை. இதே ஒரு வெளிநாட்டு பெண் குவைத்தி ஆணை திருமணம் முடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் குடியுரிமை கிடைக்கும், அவங்களுடைய குழந்தைகளுக்கும் குடியுரிமை கிடைக்கும். தந்தை குவைத்தி என்ற பட்சத்தில், தந்தை வெளிநாட்டவராக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் குடியுரிமை இல்லை அப்படின்றது தான் இப்போதைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. உடல் உறுப்பு திருட்டு கைது செய்யப்பட்ட மஸ்ரி, அதே போல் உடல் உறுப்பு வர்த்தகம் நிபுணத்துவம் பெற்ற இணையதளங்கள் மூலம் சில கொடூர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. ஒரு எகிப்திய நாட்டவரை குவைத்தில் வைத்து கைது செய்து அவருடைய நாட்டுக்கு டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், ஒரு சிறுவனை கொன்று அந்த உடலை பிளந்து அதை வீடியோ எடுத்து பிளாக் வெப்சைட்டில் அதை சில அந்த கொடூர ராட்சசர்கள் இருப்பாங்க இல்லையா, மிருகங்கள் மாதிரி என்ன அநியாயம் நடக்குதோ அதை ரசித்து பார்க்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு விற்கிறது. இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்காரு இந்த நபர். அதே மாதிரி ஆட்கள் கடத்தல், உடல் உறுப்புகளை திருடுறது, இந்த மாதிரி சம்பவம். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எகிப்தியர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை வெளியிட்டாங்க, வீசாவும் நிறுத்திட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க செஞ்ச சில தவறுகளையும் சில சமூக சேவர்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சில போலியான வியாபாரங்கள், அதே மாதிரி முத்திரைகள், அரசாங்க முத்திரைகளை போலியாக தயாரித்து அதே மாதிரி ஊழல் பண்ணினது, ரீசெண்டாக லைசன்ஸ் எடுத்து கொடுத்தது, அதே போல் சால்மியாவில் 2 கடைகளில் கொள்ளையடித்தது, நீதி அமைச்சகத்தில் ஸ்டாம்புகளை திருடி விற்றது, இந்த மாதிரி பல சம்பவங்களை எடுத்துக்காட்டாக கூறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை சூறையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாகவே பலருமே சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நிறைய பேருக்கு அசௌகரியங்கள் ஏற்படுறது இந்த எகிப்திய நாட்டவர்கள் சிலரால் தான். எங்கே போனாலும் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு, எங்கே போனாலும் அவங்களுடைய அராஜகங்கள் சில இடங்களில் தலை தூக்கி நிற்கும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரையில், குறிப்பாக அரபு நாடு என்ன, உலகளாவிய ரீதியில் இந்தியர்கள் எல்லா இடத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. எந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும், அரபு நாடு உட்பட அனைத்து நாடுகளுடைய முன்னேற்றத்துக்கும் இந்தியர்கள் தான் முதல் நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அரபு நாடுகள்லையும் பார்த்தா அவங்க தான் இப்போ இந்த மஸ்ரிகள் ஆளக்கூடிய ஆட்சியை ஆண்டிருக்கணும். ஆனால் என்ன காரணம், ஒரே ஒரு பிரச்சனை, மொழி. அரபு மொழி தெரியாததால் பின்தள்ளப்பட்டுட்டோம் நம்ம எல்லாரும். ஆனால் அவங்க அரபு மொழி தெரிஞ்சதால் அவங்க எல்லா இடத்துலையுமே முன்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் இதே இந்தியர்களும் அரபி மொழி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கி முதல் நிலை வகிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆக அடிமட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஒரே ஒரு காரணம், அரபி தெரியாததால் இன்றைக்கி அவங்க தலை தூக்கி நிற்கிறாங்க. ஆனாலும் அராஜகம் பல இடங்களையும் நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் 99% மஸ்ரிகள் அப்படின்னாலே இவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப மோசம், ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, ஆட்சி அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பல இடங்களையும் பல தொழிலாளர்களுக்கு, இந்த மேலாளர்களாக இருக்கக்கூடியவங்களால் பல அசௌகரியங்கள் தொடர்ந்தும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சாதாரணமாக ஜெமியாக்களில் கூட எத்தனையோ அசௌகரியங்கள் அங்கேயுமே நடந்திருக்குது. இவங்களை பற்றி தனிப்பட்ட எந்த கோபதாபமும் இல்லை. இது சமூக ஊடகத்தினுடைய கருத்து. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் அவர்களை பற்றி மறக்காமல் கமெண்டில் தெரிய பண்ணுங்க. அடுத்ததான் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ $97 பில்லியன் செலவில் பெல்ட், அடுத்தது ரோடு முன்முயற்சி ஒப்பந்தத்தில் 70 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. 7 அரபு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். மொத்த நாட்டையுமே இப்போ கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க சீனா. குறிப்பாக இலங்கையர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. குழந்தைக்கு அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிள்ளையோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி செஞ்சாங்க நம்ம நாட்டுக்கு. அதே மாதிரி இன்னும் பல நாடுகள் இப்போ பாருங்கள் அவங்களுடைய இணைப்பை இத்தாலி, கிரீஸில் தொடங்கி பங்களாதேஷ், இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர், இந்தோனேசியா, கொரியா, பிலிப்பைன்ஸ், கடைசியில் அரபு நாடுகள். இனிமேல் கொஞ்சம் காலம் போகும்போது இப்போ இந்த மஸ்ரிகள் மற்றது பங்களாதேஷ் நாட்டவர்கள் வேலை செய்கிற மாதிரி இந்த அரபு நாடுகள்லையும் சீனர்கள், பாமர தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்குள்ளேயும் ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்க அதிகமாக. அப்புறம் தான் என்ன நடக்கும்ன்றது தெரியுமே, வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது குறைஞ்சிரும் வேறு நாடுகள்லேருந்து. அடுத்ததா நேற்றைய தினம்
கடலோர காவல் படையினரால் ஒரு மூழ்கிய படகு மீட்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு நபரை மீட்டிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை. சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருந்ததால தான் அந்த நபர் தப்பியிருக்கிறாரு. ரொம்ப கவனம், கடல் தொழிலுக்கு போகிறவங்க மறக்காமல் சேஃப்டி ஜாக்கெட்டை அணிஞ்சிக்கோங்க. அதே போல் நேற்றைய தினம் ஜிலேப் ஷோக் ஹசாவியா பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் ஏற்படவில்லை. தொடர்ந்துமே தீ விபத்துக்களை பற்றி ஒவ்வொரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு செய்தியாவது வருது. அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக குவைத்து வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த நாட்டுடைய கேஸ் சிலிண்டரை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி வீடுகளில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது உங்களுடைய கிச்சனை வந்து யூஸ் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா உடனடியாக வந்த உடனே நீங்கள் முதலாவது அடுப்பை செக் பண்ணுங்கள், ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்றதை. ஒரு நபரை பற்றி நம்ம தொடர்ந்துமே சொல்லுவோம், புஜர்ரா. ரீசெண்டாக கூட மிஷ்ரஃப் பயான் அந்த பாலத்தை ரெடி பண்ணினாங்க, ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்களுடைய சொந்த செலவு மற்றும் சில சமூக ஆர்வலர்களோட ஒன்றிணைந்து செயல்படுத்தினாங்க. உண்மையிலே ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர். என்ன, இந்த நாட்டில் அரசாங்கம் செய்ய வேண்டிய பல வேலைகளை, ரோடு திருத்தறதுலேருந்து பல விடயங்களை அவர் செயல்படுத்தி வராரு. இந்த நாட்டில் அவரை கௌரவிக்காவிட்டாலும் கத்தாரில் அவருக்கான கௌரவிப்பு ஷேகா மொசா பின் நாசர் அவர்களா. அதிகளவான போதைப் பொருள் வியாபாரங்கள் தற்போதைய சூழலில் கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக டிக்டாக் வலைத்தளங்களில் அதிகமான அனாச்சாரங்கள் நடக்கிறதாகவும் பல செய்திகள் வெளியாகி வருகின்றது. எதிர்வரும் நாட்களில் டிக்டாக்கு மாசலாமா சொல்ல வேண்டிய சூழல் விரைவிலேயே வரும். பொது ஒழுக்கங்களை மீறுதல், அதே மாதிரி இந்த நாட்டுடைய பாரம்பரியம் மிக்க இடங்களுக்கு முன்னால் போய் நின்று அனாச்சாரமான செயல்களில் ஈடுபடுறது, அசிங்கமான ஃபோட்டோக்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி விடயங்களை தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம். பொது மன்னிப்பில் தம்மை காணொன் மூலம் பதிவு செய்து நாடு செல்ல தயாராக இருப்பவர்கள், உங்களுடைய பயண ஆவணம் தயாராகி இருக்குது. கிட்டத்தட்ட 83 பேருக்கு நேற்றைய தினம் இரவு புதிய பெயர்கள் பட்டியலிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 8:30 12:30 வரைக்கும் சனிக்கிழமை உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம். முன்னாடி வரக்கூடிய பெயர்களை பாருங்கள், இது புதிய பெயர்கள். ரணதுங்க ஆராய்ச்சிகே அனுஷா, குருநாகே நிரோஷினி பெரேரா, சிறிலோகோ கொடுத்தோர் செபஸ்டியம்மா, சுபசிங்க நிசாங்க சுராங்கி நிலுகா, நல்ல தம்பி சின்ன தம்பி சுவேந்திராஜ், காஞ்சி கமலா கருப்பன், ரத்நாயக தமித் ದಿನಲೋಕ್, ಮಳವೆನ್ನ ಹೇವಾಗೆ ನಂದನಿ, ಮುದುನ್ ಪಿತಾಗೆ ಹರಮನಿಷ್ ಪದ್ಮಲತಾ, ಹೊರಗೊಲ್ಲ ಗೆದರ ಲಲಿತ ಜಯಂತಿ, ಇರುಗಲ್ ಬಂಡಾರ್ಲಾಗೆ ಸುಭಾಷಿಣಿ ಸಂದಮಾಲಿ, ರಂಜನಿ ಹೇಮಲತಾ ಕನಕನಾಮಾಲಾಗೆ, ಜುನೈದೀನ್ ಉಮ್ಮಾ ಸಫಿಯಾ, ಅನೋಮಾ ಜಯಸಿಂಗ್, ಇಲಂದಾರ್ಗೆ ಇರಿಷಾ ನದೀಶಾನಿ, ಫಾತಿಮಾ ರಿಫಾನಾ, ಮೀರಾ ಸಾಹಿಬು ಆದಂ ಬಾಬಾ ಫಾಯಿಸಾ, ಐನುಲ್ ರಿಫಾಯಾ, ಫಸ್ಮಿನಾ ನವಾಸ್, ಮೊಹಮ್ಮದ್ ಅಕ್ರಮ್ ಜುನೈದ್, ವಡಿವೇಲ್ ಶ್ರೀಶಂಕರ್ ವಿಘ್ನೇಶ್ವರಿ, ತಾರ್ಜುದ್ದೀನ್ ಜುನೈದು ಸಫೀನಾ ಜಿಯಾಸ್, ಉಬೈದುಲ್ಲಾ ಮುಸ್ತಫಾ ಮುಜಿಬಾ, ಝೈನುಲಾಬ್ದೀನ್ ನದೀರಾ, ನೋನಾ ಜರೀನಾ ನಿಸಾರ್, ಮಾಲನಿ ಮೆಂಡಿಸ್ ಸಿಲ್ವಾ, ಜಯವೀರ
ಹಲುವಾಲಗೆ ಸಿರಿಯಲತಾ ಲಕ್ಷ್ಮಿ ನಯನಕುಮಾರಿ ಯದ್ದಿ ಗೆದರ ಸುಮತಿ ಕಣ್ಣಯ್ಯರ್ ಸಿನ್ನಕ್ಕುಟ್ಟಿ ಕೊಸ್ಗಮ ಲಿಯನ ಆರಾಚಿಲಾಗೆ ಪ್ರಿಯಾಂಕಾ ಸಿದ್ದಿಕೀನ್ ಮೊಹಮ್ಮದ್ ಮಹರೂಫ್ ಫರೀನಾ ಉಮ್ಮಾ ಸಯ್ಯಿದು ಮೊಹಮ್ಮದ್ ಉವೈಸಾ ಉಕುರುಗೊಲ್ಲ ಗೆದರ ಇಶಾಂಕ ಸಂದಮಾಲಿ ದೈರತ್ನ ಲಕ್ಷ್ಮಣ್ ಡೇನಿಯಲ್ ದೇವಮಲರ್ ಮಗೇಶ್ಮುಲ್ ಗೆದರ ಕಲ್ಯಾಣಿ ರತ್ನಾಯಕ್ ವೀರಕುಲಸೂರಿಯ ಸ್ಟೆಲ್ಲಾ ಇರಾನಿ ಫೆರ್ನಾಂಡೋ ಗಮಗೆ ಸಂಧ್ಯಾ ಕೊಮುದನಿ ಉಕ್ವಾತ್ತ ಲಿಯನಗೆ ಶಿರೋನಿ ಪಿಚ್ಚೈ ಸುಬೈತ್ರಾದೇವಿ ರಣವಿರಿನಿದ್ದುವಲಾಗೆ ಲತಾ ವಿಡುಗೆ ಮೊಹಮ್ಮದ್ ಇಲಿಯಾಸ್ ಫಾತಿಮಾ ಫರ್ಸಾನಾ ಮುಸ್ತಫಾ ಮೊಹಮ್ಮದ್ ಮುಷೀದ್ ಕುರುಕುಲಸೂರಿಯ ಶ್ರೀಕಾಂತಿ ಆದಂಬಾವ ಸಿನಿತಂಬಿ ಮೈಶೀರ್ ರಣಸಿಂಗ ಪಿಯಶೋಮ ಚಾಂದನಿ ಆರ್ಮುಗನ್ ಸಂದಾನಗೆ ಸಂದಮಾಲಿ ಪುಷ್ಪಕುಮಾರಿ ರಿಚರ್ಡ್ ಅಲ್ ನಿರೋಜಿನಿ ಸಿನಿ ಮೊಹಮ್ಮದ್ ಸಿಕಂದರ್ ರಾಮ್ಸಿಯಾ ಬೀಬಿ ಮೊಹಮ್ಮದ್ ಇಸ್ಮಾಯಿಲ್ ಫಾತಿಮಾ ನಜ್ರಿ ಸಿರಿವರ್ಧನಗೆ ಚಂದ್ರಿಕಾ ಕುಮಾರಿ ಸಿರಿವರ್ಧನ ಎದಿಗೆ ಇರೀಶಾ ಮಧುವಂತಿ ಸಿಲ್ವಾ ಗೋವಿಂದನ್ ಮುನಿಯಾಂಡಿ ಆನಂದ್ ಸೆಲ್ವನಾಥನ್ ಗಣೇಶ್ ಸುಂದರಿ ಆಬು ಹನೀಫಾ ಮಲ್ಲಾ ಮೀರಾ ನಟ್ಚಿಯಾ ವರಣಮುನಿ ಆರಾಚಿಗೆ ಚಮಿಲಾ ದಮಯಂತಿ ಸಂಧ್ಯಾಪ್ಪನ್ ಫ್ರಾನ್ಸಿಸ್ ಮೇರಿ ಲತೀಶಿಯಾ ಮುನಿವೇಲ್ ಪಿರಿಸಿಲ್ಲಗೆ ಸಿಪಾಲಿಕಾ ಪೀರಿಸ್ ಮೀರಾ ಸಾಹಿಬ್ ಯೂನುಸ್ ರಿಲ್ಹಾನಾ ಗರ್ದಿಯಾ ಸಿಂಗಕಾರಗೆ ಶುರಾಂಗನಿ ಗೀತಿಕಾ ರಾಮಸ್ವಾಮಿ ನಟರಾಜ ಶಿವರಾಣಿ ದಿಸಾನಾಯಕ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ದಯಾವತಿ ಕಿರಿವುಲ್ಲ ದೇವನಾರಾಯಣ ಗೆದರ ಗಾಮಿನಿ ರಣಸಿಂಗ್ ಹೇರತ್ ಮೊದಲಿಗೆ ಮಲ್ಲಿಕಾ ರಮ್ಯಾಕಾಂತಿ ರಣಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಸುಮಿತ್ರಾ ಅಬ್ದುಲ್ ಹಸನ್ ಮೊಹಮ್ಮದ್ ಅಜಿದ್ ಮೀರಾ ಮೊಹಿದೀನ್ ಮೊಹಮ್ಮದ್ ಖಾಸಿಮ್ ಮೊಹಮ್ಮದ್ ಫಾಯಿಸ್ ಸರ್ದೀನ್ ನಿ ಶೀನತ್ ತುವಾನ್ ಫೀರಿಶ್ ಮೊಹಮ್ಮದ್ ಸರ್ದೀನ್ ತುವಾನ್ ಹಜಿ ಈಶ್ವರನ್ ಸುಯಂತಿನಿ ಕಾಮೆಂತಿಗೆ ಕುಸುಮಲತಾ ತನವೀರ ಆರಾಚಿಗೆ ಹರ್ಷ ತಿಲಿನಿ ಮನೋಹರನ್ ವೇಲು ಸಂದಾನಮ್ಮ ರತ್ನಾಯಕ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ಉದಯಾಂಗನಿ ಶ್ಯಾಮಲಿ ಮುತ್ತುಗೆ ರಶಿಕಾ ಪ್ರಿಯದರ್ಶನಿ ಮೊಹಮ್ಮದ್ ಹನೀಫಾ ಸಯ್ಯದ್ ಮುಫೀನ್ ಕುಟ್ಟಿವಾಕ್ಕು ಆರಾಚಿಗೆ ಸನೋಜ್ ಮಧುವಂತ್ ತಲನ್ನಗಮ ಆರಾಚಿಗೆ ಕ್ರಿಶಾಂತ್ ಗಲಪತ್ತಿಗೆ ಚಂದ್ರನಿ ಸಾಲಿ ಮೊಹಮ್ಮದ್ ಲತೀಫ್ ಸಬೀರಾ ಬೀಬಿ ಅನ್ವರ್ ಬಾಷಾ ಮೊಹಮ್ಮದ್ ಅಸ್ಹರ್ ரமேஷ் கணேசன் வேலு தில்லையா குமாரி. அதே மாதிரி கடந்த வியாழக்கிழமை அன்று சமூகம் அளிக்குமாறு கேட்டிருந்தாங்க 96 பேருடைய பெயர்கள் 241 அதுக்கப்புறமா 96 வரைக்கும் 2ஆக போட்டிருந்தாங்க. இந்த பெயர்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகலை. நீங்களும் தயவு செய்து உங்களுடைய பாஸ்போர்ட்களை போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் போகிறது போகாது அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் தயவு செய்து அங்கே பாஸ்போர்ட்டை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு கேப்பில் டைம் எடுத்து எப்படியாவது உங்களுடைய பயண ஆவணத்தை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அதே போல் தூதரகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை காலையில் 8:30 இருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் பெயர்கள் யார் யார் வந்திருக்கதோ அவங்க மட்டும்தான் போக முடியும். பதிவு செய்கிறது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி போக கிடைக்காதவங்க நாளைக்காவது போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுங்க. மற்றைய பேர்கள் ஆறுமுகம் வசந்தகுமாரி, அனுலாவதி அத்தநாயக்க முதியன்சலாகி, அப்துல் ஹக், முகமது ஹனீஃபா, முகமது ரிஸ்வான் அல்லா பிச்சை, சுராங்கி புஞ்சுஹேவாகி,
සයිවු ලෙබ්බෙයි කලන්දර ලෙබ්බෙයි ඉනියාපිල්ලෙයි මීරා සයිබ් ෆනූන් ஹேரத் முதியன்சலாகி சமீந்திரனி கீதிகா ஹேரத் யோகேந்திரன் கலைமகள் ஆறுமுகம் சின்ன பழனியாண்டி ஸ்ரீதேவி சுப்பிரமணியம் செல்வகுமாரி விதானகமகி ஆஷா ಶಿರೋಮಿನಿ ದುನುಕೆ ಪೊತಗೆದರ ಸೋಮಲತಾ ಜಗತ್ರಿ ಸತ ದೇವನಾಯಗಿ ಸೆಲ್ವರಾಜ್ ಸುದರ್ಶನಿ ಕಡವತ್ತ ಬೆದಿಗೆ ಇರಿಷಾ ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ ಇರಂದಾರಿ ಪೆರಿಗೆ ಪ್ರಿಯಾಂಗನಿ ಯಮುನಾ ಕುಮಾರಿ ಸುದುವ ದೇವಾಗಿ ನಿರ್ಯಂದ್ಯ ಸುವರ್ಣಮಾಲಿ ಏಗೊಡಗೆದರ ಸೋಮಲತಾ ರಣಸಿಂಗ ಸುಲೈಮಾಲೆಬ್ಬೈ ಫಾತಿಮಾ ಶುಕ್ರಿಯಾ ಮರುದೈ ಕಂದಸಾಮಿ ಕೈಮಗಲ್ ವಿಧಾನ ಪತಿರನ ಮಲ್ಲಿಕಾ ಅಮರಶೇಖರ ಸಿರೋಮಿ ನಿರ್ಮಲಾ ಬಿಲಿಂದ ಮಲಿಂಬದ ಗಮಗೆ ಚೋಲನಿ ಸೂರ್ಯಾರಾಚಿಗೆ ಇನೋಕಾ ರಂಜನಿ ಕಪುರುಗೆ ಅನೋಮಾ ದಿಹಾನಿ ಕಾಳಿಮುತ್ತು ವಸಂತ ಕುಮಾರಿ ತಿರುನಾವಕ್ಕರಸು ಚಂದ್ರಿಕಾ ನಲ್ಲತಂಬಿ ಗಣೇಶಮೂರ್ತಿ ವದಿನಿ ರಂಪಟ ದೇವಾಗಿ ಧನುಷ್ಕ ನಿರೋಶಿನಿ ಬೋಕಲಾಗಮ ರಾಳಲಗೆ ಇನೋಕಾ ಕುಮಾರಿ ಅಮರಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಗುಣವತಿ ಮೊಹತ್ತ ದುರಗೆ ನಯನ ದೀಪ್ತಿ ವನಿರಾಜ ಪತಿರಾಜ ಶಾಮಿಲನಿ ಮತುಮಾ ವಾಲ್ಪೊಲಗೆ ಸಾಂದ್ರಿ ರಶಿಕಾ ಸಮನ್ಮಲಿ ಮೈಕೇಲ್ ಅಪ್ಪುಹಾಮಿಲಾಗೆ ಸುರೇಖಾ ನದೀಶಾನಿ ಅಯ್ಯರ್ ಶರಸಂಬಾಲ್ ರತ್ನಾಯಕ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ಲಕ್ಷಣಿ ಶಶಿಕಲಾ ಪ್ರಿಯಾಮಲಿ ರನ್ಸಾಗರ ಇದಿಕಾಮಿಲಾಗೆ ಪಾಪಾವತಿ ಮೊಹಮ್ಮದ್ ಅಲಿ ಮೊಹಮ್ಮದ್ ರನೀಸ್ ವಿಧಾನಲಾಗೆ ಉದ್ದೇನಿ ನಿರೋಷಾ ಪೆರೇರಾ ದುವಲಾಗೆ ಜಿಮಾರಿಸ್ ಚಂದ್ರಲತಾ ಸುರಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಸಮಂತಿ ಬೇಬಿ ರಾಜಕರುಣ ಪಂಡಿತಯಾಲಾಗೆ ನಿರೋಸಾ ಕಾರ್ಯಪೆರುಮ ಅತುಕೊರಲಗೆ ಡಾನ್ ನಿಲುಕಾ ರೊಶಾನಿ ದುನ್ ತಿಲಕ ಗೆದರ ಚಂದಿಮಾ ಹತುರು ಸಿಂಘ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ಸಮನ್ ಸಿಂಹಬಾಹು ಆಚಿ ಅತುಕೊರಲಗೆ ನದೀಕಾ ಗಂಗಾಬದ್ ಆರಾಚಿಲಾಗೆ ದೀಪ್ತಿ ಅನೋಜ ಕಣ್ಣನ್ ದುರೈಸ್ವಾಮಿ ನಿರ್ಮಲಾ ವತ್ತವಾನ ವಿಧಾನಗೆ ಸುನಿಲಾ ಪ್ರಿಯಂತಿ ಹತದುರ ಎರ್ತಿಯಲ್ ನಿಶಾಂತಿ ಸಿಲ್ವಾ ಗಂಹೇವಾಗೆ ದೀಪಾನಿ ಮಂಜುಳಾ ಸನ್ಮುಗಂ ಗಣೇಶಮೂರ್ತಿ ಜ್ಞಾನೇಶ್ವರಿ ಲಿಸಿ ಮಹದುರಗೆ ಛಮಿಲಾ ತುಷಾನಿ ಸಿನ್ನಯ್ಯ ದೀಪಾ ರಂಜನಿ ವಿಜಯತುಂಗ ಲಿಯನ ಬಡ ಬೆಡಿಗೆ ರಾಂದಿಕಾ ಪಂಡಿತರತ್ನ ವಾಸಲ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ರಸಿಕಾ ಕುಮಾರಿ ವನಶೇಖರ ಮುದಿಯನ್ಸಲ ನಾಗೆತ್ ಗೆದರ ನಂದನಿ ವನಶೇಖರ ಅಮರಸಿಂಗ ಹೇವಾಗೆ ರತ್ನಕಾಂತಿ ಮಾಪ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ಮಾಲನಿ ಚಂದ್ರಿಕಾ ಗುಣಶೇಖರ ಆರ್ಮುಗಂ ವೇಲು ಕಾಳಿಯಮ್ಮ ವಿಜಯತುಂಕಲಾಗೆ ಕುಮುದಿನಿ ದಮಯಂತಿ ವಿಜಯರತ್ನ ಹತಿಮುನಿಗೆ ಮಂಜುಳಾ ನಿಶಾಂತಿ ಜಮ್ಮಾ ಖಾನ್ ಮುಮ್ತಾಜ್ ಬೇಹಂ ಮೊಹಮ್ಮದ್ ನಲೀಂ ಫಸೀನಾ ಜಯಮನ ಆರಾಚಿಗೆ ದೀಪಿ ಮಂಗೀಲಾ ಹಾಮಿನಿ ವಲಿಚ್ಚೋರು ಹೇವಾಗೆ ನಿಮಾಶಾ ಮಧುರಾಂಕಿ ವಿಕ್ರಮಸಿಂಗ ಅಲುಗೊಲ್ಲ ಅಪ್ಪುಹಾಮಿಲಾಗೆ ಗಯಾನಿ ವಿಕ್ರಮಸಿಂಗ ಪಿಚ್ಚಮುತ್ತು ಪರಮಶಿವಂ ಚಂದ್ರಕಲಾ ವಿಜಯಕುಮಾರ ಪುಷ್ಪರಾಣಿ ತಪ್ಪಾವಾರಿಗೆ ಇರಾಂಗನಿ ಫೆರ್ನಾಂಡೋ ಪಳ್ಳಿತಂಬಿ ಆಬಿದಾ ಉಮ್ಮ ಹಬಾಕಲ್ಲ ಹೇವಾಗೆ ಪುಷ್ಪ ದಮಯಂತಿ ಸೈಯದು ಇಬ್ರಾಹಿಂ ನಶೀಹಾ ಮುಸ್ತಫಾ ಅಮೀರ್ ಖಾನ್ ಸಾಲಿಂ ವಿಕ್ರಮಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಕುಮುದು ದಿಲ್ಮಿನಿ ಅಲ್ವಿಸ್ ಗೊನಿಯನ್ಗೊಡಗೆ
சச்சினி ஹசங்க சரச்சந்திர இப்ராலெப்பே முகமது மொஹைதீன் மஹிமூனா அழகரத்னம் விஜயகாந்தன் தக்ஷினி முகமது ஃபாயிஸ் சம்சுல் ரஸ்மியா கலபத்திகே சந்திரனி ராஜபக்ஷ இகல பலகெதர சுமித்ரா பாலமண்டிகே இந்திராணி பெரேரா வெலிவேரிய மகாவிதானகே கிருஷாந்தி அப்துல்லா ஆயிஷா சம்சுதீன் சித்தி நசீரா வன்னிஹாமிலாகே துமாலி பிரதீபிகா ஹிங்குல வத்தஹேவா கிருஷிகா நிமந்தி சோமவீர அக்குரத்திய ಗಮಗೆ ತುಷಾರಿ ಕಾಂಚನಿ ಹೆಟ್ಯಾರಾಚಿಗೆ ಅಪ್ಪುಹೆನ್ನ ರಂಜನಿ ಅತನಾಯಕಲಾಗೆ ದೀಪನಿ ಶುನಿತಾ ಅತನಾಯಕ ರಂಗಸ್ವಾಮಿ ಸಿತ್ತಿ ಕೃಷ್ಣವೇಣಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ ದರ್ಶನಿ ಚಿತ್ರ ಆರಾಚಿಗೆ ಡೊನ್ ವಾಸನ ಅನುರಾಧಿಕಾ சின்னப்ப கேத்தரின். இப்போ ரீசெண்டாக வந்தது 96, இப்போ கடைசியாக வாசித்தது பார்த்தீங்கன்னா அது 96 பேருடைய பேர். அதுக்கு முன்னாடி வந்தது இப்போ நேற்று நைட்டு போட்டிருந்தாங்க 83 பேருடைய பெயர்கள். தயவுசெய்து போய் பாஸ்போர்ட்டை முடிஞ்சால் டைம் ஒன்று எடுத்து எப்படியாவது கலெக்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணாததால் தான் லேட் ஆகுது, பிரச்சனை ஆகுது. அதால் தயவுசெய்து பாஸ்போர்ட்டை போய் கலெக்ட் பண்ணுங்கள். போகிறது போகாது அது பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் பாஸ்போர்ட்டை முதல்ல நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும். தயவு செய்து அதை முதல்ல செய்யுங்க. ஏன்னா அது இல்லாட்டி பெரிய பிரச்சனை நம்மளுக்கு தான். ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய லிஸ்ட்டும் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் அவங்க வந்து பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணலை அப்படின்ற குறையை கூறிகிட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களை வெகு விரைவிலேயே நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய முயற்சியை இலங்கை தூதரகம் எடுக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து நாம் ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். பார்க்கலாம், இன்னும் அதிக பேர்கள் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள்.